ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் அன்பர்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த காலை வணக்கம். நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா? எங்களுக்கு நீங்க தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம். நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே. இன்னைக்கு வியாழக்கிழமை, நமது ராசிக்கு என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்குது, என்ன விஷயங்கள் நாம் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட என்னென்ன, திருமண வாழ்க்கை, காதல் வாழ்க்கை, வியாபாரம் எல்லாமே இன்னைக்கு எப்படி அமையும் என்ற பொதுவான தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி பலன்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். இதனால உங்களுக்கு கண்டிப்பா நேரம் மிச்சமாகுங்க. ஏன்னா நீங்க மற்ற ராசி பலன்களை பார்த்துட்டு உங்க ராசி வரதுக்காக வெயிட் பண்ண தேவையில்லை. ஸோ அனைவருமே நம்ம இதுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைபே பண்ணாத புதியவராக இருக்கிறீங்க அப்படின்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஏற்கனவே ஆதரவு தந்து கொண்டு இருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், இனி ஆதரவு தரப்போகக்கூடிய நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னைக்கு வியாழக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 16ஆம் தேதி நவம்பர் மாதம் 2023ஆம் வருடங்க, வியாழக்கிழமை. தமிழ் வருடத்துல சோபக்கிருத வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் நாள். இன்றைய தினம் ஒரு சுப முகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க. மேலும் வளர்பிறை சுப முகூர்த்த நாளாக இன்னைக்கு அமைஞ்சிருக்குங்க. இன்னைக்கு 3ஆம் பிறை தினங்க. இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் வாழ்த்துக்கள் நண்பர்களே. ஃப்ரெண்ட்ஸ், விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, 5 கூடிய சந்திர பகவான் ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால யோகமான ஒரு அமைப்புங்க. தொழில் ஸ்தானத்துல இன்றைய தினம் பதவி ஸ்தானாதிபதி இருக்கிறார். அதனால மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் யோகமான ஒரு நாளுங்க. மேலும் இந்த 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரனை குரு பார்த்து கொண்டுள்ளது. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறாருங்க. 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார். ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு தொழிலில் நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சியை பெறக்கூடிய பிரம்மாண்டமான ஒரு வளர்ச்சியை நீங்கள் அடையக்கூடிய யோகம் இருக்குங்க. தொழில் புரியக்கூடிய அன்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க தான் நம்பர் 1 அப்படின்ற சூழல் ஏற்படுங்க. அந்த அளவுக்கு பிசினஸ்ல என்ன உச்சம் இருக்கோ இதை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு வலுவாக காணப்படுகிறது. அதனால நீங்க என்ன தொழில் செய்றீங்களோ அந்த துறையில நீங்க தான் முதலிடம் பெறுவீங்க. பிரம்மாண்டமான வெற்றிகரமான ஒரு நாள். இன்றைய தினம் நீங்கள் அதுக்கான முயற்சிகளை நல்ல செயல்பாடுகளை தொழிலுக்காக ஏற்படுத்திக் கொள்ளலாம். நல்ல அதிர்ஷ்டகரமான சூழ்நிலை இருக்குங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இப்பொழுது உறவினர்கள் எல்லாருமே உங்களுக்கு ஆதரவு தருவாங்க. சொந்த பந்தங்கள் ஆதரவு தரதுனால அதன் மூலமா உங்களுக்கு சந்தோஷம் இருக்குங்க. மற்றவங்களுக்காக சில பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அலுவலக பணியில் இருக்கவங்களுக்கும் பெரிய பெரிய ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நீங்க நினைச்சு பார்க்காத அளவுக்கு கூட சில ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கும். அல்லது எதிர்பார்த்திருந்த காத்திருந்த ப்ரமோஷன் பதவி உயர்வுகள் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால வியாபாரம் சிறப்பாக இருக்கிற மாதிரி அலுவலக பணியில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்களுக்கும் இன்னைக்கு நல்ல மகிழ்ச்சியை பெறக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க. இன்றைய தினம் சமுதாய பணிகளில் கூட உங்களுக்கு மதிப்பு உயரக்கூடிய நல்ல வாய்ப்புகள் இருக்கிறது. சொசைட்டியில் நல்ல கெத்தான சூழ்நிலை ஏற்படும். மனசுல பக்தி, இறை வழிபாடுகள் குறித்த சிந்தனைகளும் நிறைந்து காணப்படுங்க. சுபகாரியங்கள் எல்லாமே இப்பொழுது சிறப்பாக கைகூடுங்கிறதுனால இப்பொழுது நீங்கள் முயற்சி செய்யுங்கள். உங்க வீட்டில் சுபகாரியங்கள் நடத்துவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு நண்பர்களே. உங்களை விட்டு சின்ன சின்ன சண்டைகள் போட்டு உங்ககிட்ட இருந்து விலகி இருந்தவர்கள் எல்லாம் இப்பொழுது உங்களை புரிந்து கொண்டு உங்களுடன் மீண்டும் இணைந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய யோகம் இருக்கு. வியாபாரத்துல புதிய புதிய கஸ்டமர்கள், புதிய புதிய நபர்கள் அறிமுகம் கிடைக்கிறதுனால நட்பு வட்டாரம் பெருகக்கூடிய யோகம் இருக்குங்க. அலுவலக பணிகளை சில முக்கியமான சில நுட்பங்களை எல்லாம் புரிந்துக்குவீங்க. சில டெக்னிக், சில சூட்சமங்களை புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இந்த தினம் அலுவலக பணியில் இருக்கிறது. அது உங்களுக்கு நன்மையை தரும். உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கு யோகங்க. உங்க குழந்தைகளுடைய கல்வி, அவர்களது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்திலுமே நீங்க உதவி செய்வீங்க. ஸோ உங்க குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு உற்சாகமான ஒரு நாளாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி உங்கள் மூலமாக உங்க குழந்தைகளுக்கும் தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும். மகிழ்ச்சியாக இருப்பாங்க. எனவே குழந்தைகளுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க. நன்மைகள் அதிகமாக நடக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழல் ஏற்படும். நல்ல மகிழ்ச்சியான குடும்ப வாழ்க்கையும் இன்றைய தினம் உங்களுக்கு காத்திருக்கிறது. பிரம்மாண்டமான வெற்றிகரமான ஒரு நாள். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும். வேற என்னங்க வேணும், எல்லாமே சிறப்பாக இருக்கிறது. ஆனா சில கவலைகள் கூட மன அழுத்தத்தை உடல் அழுத்தத்தை கெடுக்குங்கிறதுனால மனசு தெளிவாக வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சு நீங்க மனசுல குழப்பத்தையும் கவலையிலும் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது நண்பர்களே. இன்றைய தினம் யாரையும் வெறுக்காதீங்க. முடிந்த அளவுக்கு வெறுப்பை உமிழ்வதை தவிர்க்க வேண்டியது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். யார்ட்டையும் வெறுப்பு காட்டாமல் கொஞ்சம் இணக்கமாக நடந்து கொள்ள முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க வேண்டாம். அதனால உங்களுக்கு சில குழப்பங்கள் ஏற்படலாம். அல்லது மனசுல பிரஷர் கூட ஏற்படலாங்க. இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்க அன்புக்குரிய காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்களும் உங்க காதலரும் இணைந்து காதல் கடலில் மூழ்கி முத்தெடுக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால காதல் வாழ்க்கையில உச்சத்தை நீங்கள் அடையக்கூடிய நல்ல யோகம் இருக்கு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்க காதலர் கூட அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆனந்தமான ரொமான்ஸ் மிக்க நாளாக இன்னைக்கு கண்டிப்பாக அமையும். தொலைதூர உறவினர்கள், நல்ல தூரத்து சொந்த பந்தம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சில நபர்களிடமிருந்து எதிர்பாராத நல்ல செய்தி இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். அதனால இன்றைய நாள் மிக மிக பிரகாசமாக மாறுவதை நீங்கள் உணரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் நீங்கள் மிகச்சிறப்பாக பேங்க் டீலிங் சம்பந்தமான விஷயங்களை நீங்க செயல்படுறதுக்கு கொஞ்சம் நிதானித்து கவனமாக கையாள வேண்டும் நண்பர்களே. பேங்க் சம்பந்தமான விஷயங்களை இன்னைக்கு
நீங்க பொறுமையாக இருந்து செயல்படுத்த வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். இன்னைக்கு கிரியேட்டிவிட்டியான ஒரு இயல்புகள் இன்னைக்கு உங்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடுவதற்கு நல்ல நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களை நீங்கள் சிறப்பாக வெளிப்படுத்த முடியும். நீங்க கிரியேட்டிவிட்டி சம்பந்தமான துறையில் இருக்கீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாங்க. நேரத்துடைய பலவீனத்தை உணர்ந்து இந்த தினம் நீங்கள் எல்லாத்தையுமே கரெக்டான நேரத்தில் மேனேஜ் பண்ணிக்கணுங்க. சரியான அளவில் நேரத்தை பயன்படுத்துறீங்கன்னா இன்னைக்கு சிறப்பான ஒரு நாளாக அமையும். நீங்கள் தனிமை விரும்பியாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. தனிமையை நீங்கள் விரும்புவீங்க. அவ்வாறு செயல்படுவது உங்களுக்கு ஒரு வகையில் நன்மையாக தான் இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தனிமையையும் பயன்படுத்திக் கொள்ளலாம். திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு சாதகமான ஒரு நாளுங்க. திருமண மாணவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை கூட இன்னைக்கு வேற லெவலில் சந்தோஷம் பெருகும், உற்சாகமான ஒரு நாளாக அமையும். குடும்ப வாழ்க்கை மகிழ்ச்சியாக அமையும். இல்லற வாழ்க்கை சிறப்பாக அமையும். அற்புதமான ஒரு நாள். உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாமே உதவி செய்வாங்க. சில தொழில்நுட்பங்களை புரிந்து கொள்வீங்க. பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைகிறது. எனவே அற்புதமான மகிழ்ச்சியான ஒரு நாள் இந்த தினம் சுப செய்திகள் சேரும், சுபகாரியங்கள் கைகூடும். ஏற்கனவே நீங்க ஆரம்பிச்ச கட்டிட பணிகளை மீதி தொடர்ந்து நீங்க நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. சில பேர் அஸ்திவாரம் தான் போட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் சில பிரச்சனைகளால கட்டிடத்தை கட்ட முடியாமல் போயிருக்கலாம். அந்த பிரச்சனைகள்லாம் இப்பொழுது நீங்கி நீங்கள் நின்று போன கட்டிட பணிகளை மீண்டும் தொடர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க. இப்பொழுது தொழிலில் கூட நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுனால ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரி யோசனைகள், ஐடியாக்கள் நிறைய உதயமாகக்கூடிய ஒரு நாள். நல்ல முன்னேற்றகரமான ஒரு நாள். இந்த தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள். இந்த தினம் நீங்கள் தொழிலில் மிகச்சிறந்த நன்மைகளை பெறுவீங்க. அலுவலக பணிகளிலும் சிறந்த நன்மைகள் இருக்கிறது. குழந்தைகள் கல்வி மற்றும் உங்களது குடும்ப வாழ்க்கையான ஆனந்தமான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க. இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால் உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமைன்னு பார்க்கும்போது நமது மீனராசி என்பவர்களுக்கு இன்றைய தினம் கிரே கலர் லக்கியஸ்ட் கலராக அமையும் நண்பர்களே. எனவே கிரே கலரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் உங்களுக்கான அதிர்ஷ்ட எண் நம்பர் 1 1ஆம் நம்பரை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாங்க. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புரட்டாதி நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உறவினர்கள் எல்லாமே, சொந்த பந்தங்கள் எல்லாருமே ஆதரவு தருவாங்க. மற்றவங்களுக்காக சில கடமைகளை, பொறுப்புகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு வெற்றிகளை பெறக்கூடிய ஒரு நாள், மகிழ்ச்சியான ஒரு நாள், ஆதரவு பெறக்கூடிய ஒரு நாள், பொறுப்புகள் மேம்படும். உத்திரட்டாதி நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்று தினம் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள், எண்ணங்கள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்க. அதனால சுபகாரிய முயற்சிகளை இன்னைக்கு தாராளமாக நீங்கள் செய்யலாம். பிரிந்தவர்கள் கூடக்கூடிய யோகம் இருக்கிறதுனால விலகி சென்ற சில நபர்கள் விரும்பி இணைந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான யோகமான ஒரு நாள். இன்றைய தினம் சுபகாரியங்கள் நடக்கக்கூடிய ஒரு நாள். அறிமுகங்கள், புதிதாக நிறைய அறிமுகங்கள் வியாபாரம் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமைகிறது. இன்றைய தினம் பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு நாள். ரேவதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் அலுவலக பணிகளை சில சூட்சமங்களை நீங்கள் புரிந்து கொண்டு நுட்பமான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலை பெறுவீங்க. அதனால நல்ல முன்னேற்றங்கள் உங்களுக்கு காத்திருக்கிறது. நல்ல செல்வாக்கான சூழ்நிலை உங்களுக்கு சொசைட்டியில் இன்னைக்கு கிடைக்கும். பக்தி, இறை வழிபாடுகள் குறித்த ஆர்வம் பெருகும். அற்புதமான ஒரு நாளுங்க. நல்ல கெத்தான ஒரு நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புகிறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும், ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோடு நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.